தக்காளி ஏன் போடலைன்னா தக்காளி லாஸ்ட்டில் போடணும். நீங்கள் வந்து தக்காளி முன்னாடி போட்டிங்கன்னா ஏற்கனவே அதில் தயிர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தக்காளி போட்டிங்கன்னா சிக்கன் அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. ஸோ நீங்கள் அது பண்ணும்போது இதை வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தக்காளி போட்டிங்கன்னா சூப்பராக வரும். குட்டி குட்டியாக இந்த மாதிரி க்யூப்ஸில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டேன். மை உருளைக்கிழங்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் ஃபுட். ஸ்மெல்ஸ் குட், ரியலி குட். இதோட சீக்ரெட் சொல்லட்டா? Hi. So what's the speciality today? Just a simple chicken korumbu. So I have already started sauteing onions. வெங்காயம், பச்சை மிளகாய், மீதி எல்லாமே போட்டாச்சு. ஆனால் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வச்சு சிக்கனில் வந்து கொஞ்சம் தயிர், நம்ம லோக்கல் மசாலா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிவிட்டு இதில் போட்டோம்னா சூப்பராக வந்துடும். தக்காளி ஏன் போடலைன்னா தக்காளி லாஸ்ட்டில் போடணும். நீங்கள் வந்து தக்காளி முன்னாடி போட்டிங்கன்னா ஏற்கனவே அதில் தயிர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தக்காளி போட்டிங்கன்னா சிக்கன் அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. ஸோ சிக்கன் கொஞ்சம் வேந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் தக்காளி போடணும். ஸோ அப்பப்போ நீங்கள் உங்களுக்கு தோணும், ஐயோ ஏன் சிக்கன் வந்து பிகாஸ் ஐம் நாட் யூஸிங் அ குக்கர், ரைட்? ஸோ நீங்கள் அது பண்ணும்போது இதை வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தக்காளி போட்டிங்கன்னா சூப்பராக வரும். ட்ரை பண்ணுங்கள். இது ரெடி ஆனதுக்கப்புறம் ஐ டெல் யூ. ஆக்சுவலி என் பசங்க சொல்லுங்கள் how it is. ஸோ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. here it is. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா then it will cook. சிக்கன் நல்லா வெந்துடும். சிக்கன் ஓவர் குக் பண்ணக்கூடாதுங்க, இல்லைன்னா ஜவ் மாதிரி ஆகிடும். ஓகே ஸோ chicken is done and well, smells good. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி வந்திருக்கு. ஆனால் இப்போதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு இங்கே டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் குட் நைட். ஆனால் கண்டிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு படம், அது ஒரு வழக்கத்தை வச்சுருக்கோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு படம் பார்த்து தான் தூங்குவோம். ஸோ இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோம் படம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, இருங்க கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். யா, ஸோ என்ன படம் பார்க்கணுன்னு பிளான் பண்ணியிருக்கோன்னா, என்னுடைய ஃபேவரெட் மௌனராகம், அந்த படம் தான் இன்னைக்கு ட்ரீட் எங்களுக்கு. அண்ட் இது நாட் பேட், ஓகே தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹாய், ஐ எம் பேக். இன்னைக்கு திரும்பி ஒரு சின்ன சமையல் தான், ரொம்ப அதிகமாக இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எதுவும் போடாமல் கொஞ்சம் மசாலா மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் போட்டுட்டு சமையல் இருக்கு. ஸோ அதுதான் ஆரம்பிக்க போகிறேன். சரி, ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட சொல்லிடலாம் தாங்க. குட்டி குட்டியாக இந்த மாதிரி க்யூப்ஸில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போது பேனில் நீங்கள் எது வேணாலும் போடலாம். கொஞ்சம் பட்டர் போடலாம், இல்லை நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் போடலாம், இல்லை யூ வாண்ட் டு மேக் இட் ஒன்லி வித் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் ஆர் எனி வெஜிடபிள் ஆயில். த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நான் வந்து கொஞ்சம் பட்டரில் பண்ணுறேன். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ plant based butter. ஸோ அது மட்டும்தான் இருக்குது. என்ன குட் ஃபுட்னா சிம்பிள் குக்கிங், குட் குக்கிங். அண்ட் மை உருளைக்கிழங்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் ஃபுட். ஸ்மெல்ஸ் குட், ரியலி குட். இதோட சீக்ரெட் சொல்லட்டா? இதுதான் பசங்களுடைய ஃபேவரட் சாப்பாடு. ஆக்சுவலி ஸ்கூல் டேஸ்லேருந்து ஸ்கூலுக்கு போனாக்கா எல்லா குழந்தைங்க ரைஸ் அண்ட் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பண்ணி கொடுத்தாக்கா வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இது மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பின்னாடி பாருங்கள் ஃபோட்டோ போங்க. அண்ட் எல்லா பசங்க அவங்க இன்னி வரைக்கும் அவங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்
எங்கே மீட் பண்ணாலும் ஆண்டி உருளைக்கிழங்கு அண்ட் அந்த ரைஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கும் அதுதான் இருக்குது. சிம்பிள் ஃபுட் பட் ஹோம் மேட் வித் லவ்.